ஜனவரி 10 கோவையில் தமிழக பாஜகவின் மிக பிரம்மாண்டமான ப்ரொஃபஷனல் கனெக்ட் 2026 கட்சியின் தொழில்துறை வல்லுநர் பிரிவு நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள், பாஜக தலைவர்கள், துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்று பேசுகிறார்கள். நிகழ்வில் பங்கேற்க லிங்கில் ரெஜிஸ்டர் செய்யுங்கள். உச்சத்தை தொட்ட தங்க விலை, மீட்க முடியாத அடகு நகையை விற்பதற்கு இதுவே சரியான நேரம். இனியும் யோசிக்காதீங்க. உங்க தங்க நகைய அதிக விலைக்கு விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் 9840551787. ஆஹா, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார ஒரு குரூப் விஜய் கூட போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இன்னொரு குரூப் நம்ம திமுக கிட்ட இருந்து ஒரு அதிக சீட் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி மைண்ட் செட் ரெண்டு எனக்கு தெரியல. அகில இந்திய தலைமை சர்வேக்கள் எடுத்திருக்கிறாங்க. தாவேகா பல மாவட்டங்களில் 38 மாவட்டம் மொத்தம் இருக்குன்னா ஒரு 16 மாவட்டத்தில் அதிமுகவோட கூட முன்ன போகுது என்றது போன்ற எல்லாம் ஓகே அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு விட்டதா பல தொகுதிகளிலும் என்பது இன்னும் கேள்விக்குறிதான். ஓகே, ஸோ கூட்டணியை உடைக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் காங்கிரஸும் இருக்காங்க. காங்கிரஸ் போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு திமுக விட்டதா? அதாவது இவங்க தாவேகா பக்கம் போயிடுவாங்க என்பதாக ஒரு கருத்துக்கு கோபத்தில் நான் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்துவிட்டு போகிறேன் அப்படின்னா காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு உள்ள கருத்து சொல்ல பயன்படுத்துறாருன்னு சொன்னா ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தானே. பாசமர் மட்டும்தான் உறுதியாக இருக்கிறது திமுக கூட வேணும் போகணும். ஆனா அப்படி இல்லை. கேசி வேணுகோபாலோ அல்லது சண்முகம் என்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை சந்திச்சு கேட்குறாங்க, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருமாங்க. கஷ்டம் தான் சொல்றேன். ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் புரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்ற விஷயம் ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. இது 3 விதமான போக்கு கிராமப்புற வாக்காளர்கள். ஆட்சிக்கு எதிரான மனோபாவம்னு ஒன்று, ஓகே ஒன்று. ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம்னு ஒன்று, ப்ரோ இன்கம்பன்சி. ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இல்லை என்பது ஒன்று. அதிருப்தி இல்லை என்பது வேறு, அதிருப்தி என்பது வேறு, திருப்தி என்பது வேறு. இது 3 வகையான நீரோட்டம், போக்கு, சிந்தனை போக்கு கிராமத்தில் இருக்கிறதுன்னு அநேகமாக நகரத்தில் உட்காந்துக்கிட்ட விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. பாஜகவுடன் போவதனால் வாக்கு என்ற ரீதியில் அதிமுகவுக்கு ஆதரவு இருக்காது, இழப்பு தான் இருக்கும் என்று தலைமை வரை தெரிந்துவிட்டது. பாஜகவுடன் கூட்டணி போவதனால் மட்டுமே தான் திமுக தலைமை பயப்படுகிறது என்ற உண்மை இருக்கிறது. ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக கொஞ்சம் பயப்படுறாங்க, ஏன்னா அதிகாரலாவே பயப்படுறாங்க என்பது காங்கிரஸுக்குள்ளேயே கருத்து இருக்கு. பலவீனமாக அதிமுக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறார். ஆமா, அதாவது பலவீனம்னு சொல்லி ஒரு இடி இடிச்சுக்கிறார். ஆனால் அவங்க பலவீனமாக இருக்கிறதாக அதிமுக நினைக்கல. அதே சமயம் கொஞ்சம் நெஞ்சம் கூட மறந்தும் கூட விஜயை அங்கீகரித்து விடக்கூடாது என்பதுதான் உதயநிதியினுடைய வெளிப்பாடு. திமுகவில் இருக்கின்ற வாக்கு விழுக்காட்டில் முக்கியமான வாக்குகளை இவ்வளவு விழுக்காட்டை வெளியே எடுத்து கொண்டு போய் விடுவார் விஜய். அதை விட குறைவாகத்தான் அதிமுகவினுடைய வாக்கு விழுக்காட்டை எடுத்து கொண்டு போவார் விஜய் என்ற ஆணித்தரமான மதிப்பீடு திமுக தலைமைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் நமக்கு தான் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவாருங்கிற உண்மை திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆதநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர் திருமிகு TSS மணி அவர் வந்துள்ளார். வணக்கம் மணி சார். நல்லா இருக்கீங்களா சார்? எப்போதும் சார், தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ள சமீப காலமாக ஒரு புகைச்சல், ஒரு சலசலப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. இன்னைக்கு ஜோதிமணி அவர்கள் ஒரு வெளிப்படையாக எழுதியிருக்காங்க. அதாவது ராகுல் காந்தியுடைய கொள்கைக்கு எதிராக தமிழ்நாடு காங்கிரஸ் என்பது போய்கொண்டிருக்கு. இப்படியே போனால் காங்கிரஸுடைய எதிர்காலத்துக்கு நல்லதில்லை அப்படிங்கிற டோனில் எழுதியிருக்காங்க. என்னதான் சார் காங்கிரஸ்குள்ளே நடக்குது? அது மட்டும் இல்லாமல் செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு ரிப்ளை ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளுக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருக்கா? ஏன் காங்கிரஸ் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே? இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒவ்வொரு நிகழ்வையும் நமக்கு முரண்பாடா பிளவா அப்படின்னு சிந்தித்து பார்ப்பது என்பது எப்படி சரின்னு தெரியல. ஏன்னா எல்லா கட்சியிலும் இந்த மாதிரி இருந்துக்கிட்டே தானே இருக்கும். தப்பி தவறி தவறாக தான் சொன்னாருன்னு நமக்கு தெரியுது. செல்லூர் ராஜ் இப்போ இருக்கிற முதலமைச்சர் திருப்பி முதலமைச்சர் சொல்லிட்டாரு. அது தப்பு தான். அவர் கண்டிப்பாக உணர்வுபூர்வமாக அப்படி சொல்லியிருக்க மாட்டார், எல்லாருக்கும் தெரியும். இதை வச்சுக்கிட்டும் பெருசாக்கலாம்ல.
அதனால ஏன்னா அவருக்கு அவர் செல்லூர் ராஜோட இயல்பு அது. அவர் அப்படி ஃப்ளோல அவர் பேசிடுவாரு, அது நம்ம ஆட்கள் ட்ரெண்ட் பண்ணி வேற லெவல்ல கொண்டு போயிருவாங்க. அவர் மூர்த்திக்கு வேண்டியவராக இருந்தார். அவர் வீட்டு பிரச்சனை வரும்போது மூர்த்தி உதவினார். அதனால இப்படி சொல்கிறார் வரைவங்க ஸ்லிப் ஆஃப் த டங் மாதிரி போட்டு விட்டாருன்னு ஏன் சொல்லக்கூடாது? அதனால் எல்லா கட்சிக்குள்ளேயும் என்ன யார் பேசலை? திமுகவுக்குள்ள ஒவ்வொருத்தரும் மாறி மாறி கண்ணாவினான்னு பேசலையா? ஏன்னா எல்லாரும் எல்லா இடத்துலும் இது மாதிரி இருக்கும். இந்த தனிநபர் விஷயங்களை வந்து உள்ளபடியே நீங்கள் ஜோதிமணி பிரச்சனையை கேட்டீங்கன்னு சொன்னால் அவர் வந்து மக்களவை உறுப்பினர். ஆமாம். அப்போ அதில் என்னென்னா கரூர் சட்டமன்ற தொகுதி மட்டும் இல்லை, திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அந்த மேற்கு பகுதியும் வருது. அதில் ஒருத்தர் இருக்கார் சதீஷ்னு சொல்லிப்பட்ட மாவட்டத்தில். ஆமாம். அங்கே திண்டுக்கல் மாவட்டத்தில் அந்த பகுதியில் அவர் வந்து இழிவாக பெண்களை பேசும்பொழுது தாங்க முடியலை. அதை ஒழுங்காக காங்கிரஸினுடைய மாநில தலைமையை பொறுத்தவரை எழுதி அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி எடுத்து அது மேலே அனுப்பிச்சாச்சு. மேலிருந்து வரணும். ஓகே. ஜோதிமணிக்கு வேறு பிரச்சனைகள் இருக்கலாம் உள்ளுக்கு வந்து. இது வந்து உட்கட்சி பிரச்சனை தானே தவிர இந்த கூட்டணி அதுக்குள்ள பெருசாக இந்த ஒரு பிரச்சனை அப்படி எதுவும் அவங்க சொல்லலை. தவிர அவர்கள் வந்து அங்கே இப்போ பிஎல்ஓவுக்கு உதவிகரமாக BLA 1 BLA 2 இவங்களுடன் சேர்ந்துக்கிட்டு சரியாக வேலை செஞ்சாங்களா இறங்கினா அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்துடக்கூடாதுன்னு கூட அவங்க நினைக்கலாம். புரியுதுங்களா? இப்படி வந்து ஒவ்வொருத்தருக்கும் நிறைய காரணங்கள் இருக்கும். ஓகே. அதனால தான் வந்து செல்வ பிறந்தே எங்கள் குடும்ப உறுப்பினர் அவங்க ஒன்றும் இல்லை, அவங்க ஒரு தூணு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன் இப்படின்னு ஆச்சரியமாக இருக்குன்னு சொல்லிட்டார். அதெல்லாம் சால்வ் ஆகும், அது ஒரு விஷயமும் இல்லை. ஓகே. நீங்கள் அப்படி பார்த்தா சூரிய பிரகாஷ் வந்து விலகி இருக்கிறாரு. அவர் விஜய்க்கு ஆதரவான ஒரு மைண்ட் செட்லையும் ஸ்டேட் அவர் மேலே ஏற்கனவே வந்து நடவடிக்கை எடுத்துட்டாங்க. புரியுதுங்களா? அப்போ இப்போ எல்லோருமே வந்து இந்த முரண்பாடுகளையோ இந்த மாற்றங்களையோ வந்து பயன்படுத்த பார்ப்பாங்க. அதனால அவர்கள் வந்து அதை பெருசாக பாதிக்கிறாங்களான்னு சொல்ல முடியாது. ஓகே. நீங்கள் வந்து சிதம்பரம் போன்றவர்களுடைய நிலைப்பாடுன்னு சொன்னீங்கன்னா கூட விவாதிக்கலாம், அது வேற. புரியுதுங்களா? ஓகே. சிதம்பரம் வந்து ஒரு ஏட்டில் போடுறாங்க, மறுபடியும் ஜனநாயக பேரவை ஆரம்பிக்க போகிறாரு திமுக சார்பாக. அவருக்கு அப்படி ஒரு பழக்கம் இருக்குதுனால சொல்கிறாங்க. அவர் வந்து தன்னிலையில் இருந்த விஷயங்களை பார்ப்பார் என்பதனால சொல்கிறாங்க. ஓகே. தாவேக்காவுடன் வந்து காங்கிரஸ் போவதற்குள்ள வாய்ப்புகள் என்பதை அகில இந்திய தலைமை வந்து பரிசீலிப்பதுனால சொல்கிறாங்க இல்லையா? சார் எனக்கு புரியலை. அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ்குள்ளார ஒரு குரூப் வந்து விஜய் கூட போகணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க, இன்னொரு குரூப் வந்து நம்ம திமுக கிட்ட போகணும், திமுக கிட்ட இருந்து ஒரு அதிக சீட் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க. என்ன நடக்க போகுது நமக்கு தெரியல. இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி மைண்ட் செட் ரெண்டு எனக்கு தெரியல. அகில இந்திய தலைமை வந்து ஒரு ஆய்வு பண்ணுறாங்க. என்ன ஆய்வு பண்ணுறாங்க சார்? அது இப்போ வந்து தமிழ்நாட்டில் இந்த வாரத்துக்குள்ள அதாவது இப்போ சென்ற ஆண்டினுடைய கடைசி வாரத்திற்குள் அப்படின்னா கடைசி நாட்களுக்குள் வந்து 1, 2, 3ன்னு சர்வேக்கள் வந்து உள்ள பேசப்படுது. தமிழ் காங்கிரஸ் கமிட்டிக்குள்ள நேஷனல் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தமிழ்நாட்டு சர்வே எடுத்ததாக ஒரு செய்தி வெளிவராமல் இருக்கு. சரி. திமுக முகாமுக்குள்ளிருந்து ஒரு சர்வே வந்து அவங்களுக்குள்ள பேசிக்கிறப்படுது. சரியா? வெளியே அதே மாதிரி ஒரு சர்வே, இப்படியெல்லாம் போயிட்டு இருக்கு. எல்லாமே வந்து முட்டி மோதுது, எனக்கு கிடைக்குது. ஓகே சார், இந்த சர்வே சொல்லக்கூடாது. ஓகே, அதுதான் விஷயம். இது இந்த இடத்துலேருந்து வந்துச்சுன்னு நான் சொல்லக்கூடாது. ஓகே. ஏன்னா நல்லுறவில் எனக்கு கிடைக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம். அதில் வந்து காங்கிரஸுக்கு கிடைத்தது ஒரு 16 கோடி ரூபாயை போட்டு ஒருத்தரை இதுக்காக வியூக அமைப்பாளர்களுடன் பிரபல வியூக அமைப்பாளருடன் பணியாற்றியவரை தூக்கி போட்டு எடுத்திருக்கிறாங்க. தாவேக்கா வந்து பல மாவட்டங்களில் 38 மாவட்டம் மொத்தம் இருக்குன்னா தமிழ்நாட்டில் ஒரு 16 மாவட்டத்தில் அதிமுகவோட கூட முன்ன போகுது என்றது போன்ற எல்லாம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போ அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று என்று தெரியும் பொழுது அவர்கள் வந்து இதுதான் கேட்காங்க, வேற ஒன்றும் கேட்கல. 2006ஆம் ஆண்டு 2006ஆம் ஆண்டு வந்து நீங்கள் திமுக 96 தொகுதிகளில் வெற்றி பெற்றீங்க, மைனாரிட்டி ஆட்சி அப்படின்னு ஜெயலலிதாவால் சொல்லப்பட்டது. 34 இடத்துல காங்கிரஸ் வெற்றி பெற்றது. வலியை வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோம். ஆமாம். அதாவது நீங்கள் எங்களுக்கு அமைச்சரவை கொடுக்கல என்று அவங்க சொல்லலை, நாங்கள் கேட்கல. வித்தியாசம் இருக்கு பாருங்க.
நீங்கள் எங்களுக்கு ஒரு வாரியம் கூட காங்கிரஸுக்கு கொடுக்கல அப்படின்னு அவங்க சொல்லலை. நாங்கள் கேட்கலன்னு நாங்கள் கேட்கலன்னு. அப்போது காங்கிரஸ் தலைமையினுடைய அந்த முதிர்ச்சியான வார்த்தைகளை நீங்கள் பார்க்கணும். சாதாரணமாலாம் சொல்லலை, திமுகவை புண்படுத்த சொல்லலை, பங்க விளைவிக்க சொல்லலை, அந்த உறவை கெடுக்க சொல்லலை, கூட்டணியை உடைக்க சொல்லலை. ஆனால் எங்களுக்கு நீங்கள் வந்து 38 வருவாய் மாவட்டங்களிலும் 38 இடங்கள் கொடுங்க, நீங்கள் ஒரு ஆட்சியில் பங்கு என்பது இப்போ எங்களுக்கு இக்கட்டான சூழல் இருக்குது. தென்னிந்தியாவில் ஒவ்வொரு இடத்துலையும் பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அங்கே பீகாரில் வந்து வெற்றி கிடைக்கல எதிர்பார்த்த மாதிரி. இப்படி உள்ள ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சியில் பங்குடன் வந்தோம் என்பது மறுபடியும் பூஸ்ட் கிடைக்கும் என்று அவங்க நினைக்கலாம். சார் ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு சார். அப்போ அந்த இக்கட்டான சூழ்நிலையினால நாங்கள் வந்து கேட்கதை கொஞ்சம் வந்து கவனிங்க, புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் வந்து ஒரு துணை முதல்வரும் ஒரு 3 அமைச்சர் கொடுங்க என்பது போல் அவங்க பேசினாங்க. வெளியே வந்து தெரியாமல் மேலிடத்துல பேசினாங்க. சார் அது காங்கிரஸ் டிமாண்ட் வைக்கிறாங்க சார், ஒரு துணை முதல்வர் பதவியும் அதே போல ஒன்று அமைச்சரவையில் ஒரு 3 இடங்கள் கேட்குறாங்களா, டிமாண்ட் வைக்கிறாங்களா திமுக கிட்ட? அதுதாங்க திருப்பி நான் சொல்லிட்டேன்ல, பரிசீலிங்கன்னு சொல்லி இந்த மாதிரி அவங்க ப்ரப்போசல்ஸ் முன்வைப்பு என்பது வேற. ஓகே, நீங்கள் சொல்கிற டிமாண்டு கட்டளை என்பது வேற. ஓகே, அதெல்லாம் அப்படி தான் நான் மறுபடியும் சொல்கிறேன்ல, அவங்க உடைப்பதற்காக சொல்லலை. அகில இந்திய தலைமை திமுக மீது வெறுப்பை வந்து உமிழலை. புரியுதுங்களா என்ன? ஆனால் மாறாக இது ஒரு நியாயம்தானே என்று கேட்காங்க. அப்படி கேட்கும் பொழுது மாநில தலைமையை பொறுத்தவரை, காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அகில இந்திய தலைமை தான் தீர்மானிக்கும். ஆமாம். அப்போ மாநில தலைவராக வந்திருப்பவர் வந்து 23 மாதம் ஆச்சு, 2 ஆண்டு இறங்கி வந்து இதுவரை வந்த தலைவர்கள் யாரும் செய்ததாக பதிவு செய்யாத ஒரு விஷயத்தை கிராம கமிட்டி கட்டி 2 லட்சம் பேரை உறுப்பினராக சேர்த்து கமிட்டிகள் கட்டி அதன் மூலமாக ஒரு 20,000 பேரை பாளையங்கோட்டையில் வந்து திரட்டி காட்டி கிரீஷுக்கு அப்புறம் தான் கிரீஷ் தொடங்கி வந்து ஆஹா செல்வ பெருந்தகையுடைய தலைமையில் காங்கிரஸ் வலுப்பெறுது என்று நம்பினார். புரியுதுங்களா? அவங்க வந்து முதல்ல 4 தான் கொடுப்போம் 6 தான் கொடுப்போம்னு சொன்ன எம்பிக்களுக்கு கூட தைரியமாக அகில இந்திய தலைமையில் நம்பிக்கை கொடுத்துட்டு இங்கே வந்து மு.க. ஸ்டாலின்கிட்ட பேசி வாங்கினார். பழைய நம்பரையே 10 வாங்கினார் இல்லையா? அப்போ அவ்வளவும் செல்வ பெருந்தகை செய்திருக்கிறார். அப்போ இப்பவும் அதே மாதிரி வந்து இவங்க வந்து இறங்கி வந்து சரி நிலைமை வந்து இப்படி இருக்கு, வாய்ப்புன்னு ஒன்று வந்துருச்சு விஜய் கட்சின்னு, அதை பற்றியும் ஆய்வு எடுத்துட்டாங்க. ஓகே, அதனால என்ன அந்த பக்கம் போகலாம் என்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்பது கே.சி. வேணுகோபால் போன்றவர்கள் சொல்கிறார்கள். கேரளா ஒட்டின்னு சொல்கிறாங்க, பாண்டிச்சேரி ஒட்டின்னு சொல்கிறாங்க என்பது வெளியில் தெரிந்த செய்தி தான். அதனால நீங்கள் வந்து திமுக ஏன்னா இதை விடுத்து ஆச்சுன்னு சொன்னால் தாவேக்காவுக்கும் அந்த சிறுபான்மை ஓட்டோ திமுகவினுடைய பாரம்பரிய வாக்குகளோ போகும் பொழுது காங்கிரஸும் சேர்ந்து போகும்போது அது உறுதியாயிரும். அப்போ என்ற பார்வையை புரிந்து கொண்டு கொஞ்சம் இறங்கி வரணும் திமுக. நாங்கள் ஐயா 2 இடத்து கொடுக்குறோம் அமைச்சர் அப்படின்னு ஏதோ ஒன்றை சொல்லணும். அது இல்லாமல் சரி நம்ம பார்த்துக்குவோம் ஓகே தேர்தலுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு வந்ததை அதற்கு பிறகு கிரீஷ் சோடங்கி வந்து வெளியே சொல்லிட்டாரு இதை ஆட்சியில் பங்கதிகாரத்தில் அவர் அவருடைய எக்ஸலம் போட்டதுக்கு பிறகு அடுத்த வாரம் சொல்லிட்டாரு என்பதனால முதலமைச்சர் கோபம் வந்துருச்சு. கோபம் வந்து அவர் உள்ளுக்கு எதிரொலித்தது என்ன ரியாக்ட் பண்ணது என்று கேட்டால் நான் எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கேட்டாங்கன்னா நான் எதிர்கட்சி தலைவராக கூட மாற தயாருங்கிற மைண்ட் செட்டுக்கு அவங்க தாவேக்காவுடன் வந்து காங்கிரஸ் போயிட்டு போகுது. தாவேக்காவுடன் காங்கிரஸ் போனதாவே நினைச்சுக்கிட்டு நாம அடுத்த கட்ட என்ன வியூகத்தை உருவாக்குவோம் ஸ்ட்ராட்டஜியை என்ற அளவுக்கு சிந்திக்க தொடங்கியாச்சு. அதாவது நாங்கள் காங்கிரஸுக்கு அதிக இடங்கள் கொடுக்க மாட்டோம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுக்க மாட்டோங்கிற மைண்ட் செட்டுக்கு திமுக தலைமை வந்து அதனால என்னன்னா கூடுதலாக 2 சீட்டு இடது கட்சிகள் மற்ற விசிக மதிமுக எல்லாரும் கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புடன் அந்த கட்டத்துக்கு போகுது. இது ஆரோக்கியமானது அல்ல, திமுகவுக்கு ஆரோக்கியமானது அல்ல. இல்லை ஒட்டுமொத்தமாகவே வந்து அது சரியில்லை, வெளியே வர வேண்டாம், திமுக கொஞ்சம் யதார்த்தத்தை புரிந்து கொண்டு என்ன கவனிக்கணும் பரிசீலிக்கணும் என்பதாக செல்வ பெருந்தகை போன்றவங்க நினைக்காங்க. ஸோ கூட்டணியை உடைக்கக்கூடாதுங்கிற மைண்ட் செட்டில் காங்கிரஸும் இருக்காங்க. அது தலைமை மாநில தலைமை இருக்கு. அகில இந்திய தலைமை வந்து பரிசீலனை தான் வைக்காங்க. காரணங்கள் விஜய் மட்டுமல்ல, அதை பற்றிய ஆய்வெல்லாம் அவங்க எடுத்ததில் கிடைச்ச விளைவுகள். நாளுக்கு நாள் விஜய்க்கு ஏறுமுகமாக தான் இருக்கும் என்ற புரிதலும் தெரியுது.
சிதம்பரம் போன்றவர்களுடைய காரணம் வேற. எதுக்கு போய் சிஎம் பார்க்கணுங்கிற கேள்வியும் வருது இல்லை? அதுவும் கூட வந்து சமாதானப்படுத்துங்க, நம்ம ஒன்றும் உடைச்சிட்டு போகலை என்ற விஷயத்தை மேலே ஒப்புதல் பெறாமல் போக மாட்டாருன்னா ஆமாம், என்ன பார்த்து பேசுவது என்பது தேவைப்பட்டுச்சு, அது வேற விஷயம். ஆனால் சிதம்பரத்தினுடைய வரலாற்றில் வந்து இன்றைக்கி ஒரு ஏட்டில் போடும் அளவுக்கு பொய்யோ உண்மையோ ஜனநாயக பேரவைன்னு ஆரம்பிக்க போகிறாரு. அவர் ஏற்கனவே ஜனநாயக பேரவைன்னு வந்து இது மாதிரி மூப்பனார் எடுத்து நின்றவர் திமுக கூட. அப்போ அதில் வந்து ஒரு வள்ளல் பெருமானையும் ஒரு ரெங்கநாதனையும் எம்எல்ஏயா ஜனநாயக பேரவை சார்பாக கொண்டு வந்தவர் என்ற விஷயங்கள்லாம் போடுறேன். ஜனநாயக பேரவையவே அவர் கலைக்காமல் கலைஞர் சொல்லித்தான் சோனியாட்ட அவர் சேர்ந்தார் என்றெல்லாம் கூட வருது. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் சிந்தனை வருதுன்னு சொன்னால் பாசி என்பவருடைய வரலாறு, பாசி என்பவர் வந்து சிதம்பரம் வந்து ஒன்றிய அரசில் தன்னுடைய அங்கத்தை பங்கை என்ன கார்ப்பரேட்டுகளுக்கு தழுவி கொண்டு நலனுக்காக நிற்பது என்பது வேறு, அவர் நிலைப்பாடு வேறு. ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவெடுக்கும் என்று சொல்லக்கூடிய இன்றைய மாநில தலைவர் என்பது வேறு. ஆனாலும் கூட இன்றைக்கு வந்து திருச்சியிலிருந்து சென்னைக்கு வர்றாரு தொடர் வண்டியில், அதை போய் வரவேற்றுக்கு போய் செல்வபிறந்தே நின்றார். அப்போ அவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க என்பதெல்லாம் உள்ளே பேசிக்கப்படுறாங்க. ஓகே சார். சார், அதே நீங்கள் சொல்கிற அதே நாளேட்டில் முதல் பக்க செய்தி 170 தொகுதிகளில் திமுக நிற்க பிளான் போடுறாங்க, 170 தொகுதியை வந்து திமுக வந்து டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்கிற செய்தியும் அதே நாளேட்டில் வந்து வெளியாகி. இதுதாங்க நான் சொன்னது தான். அதாவது இவங்க வந்து தாவேக்கா பக்கம் போயிடுவாங்க என்பதாக ஒரு கருத்துக்கு வந்து அதை ஒட்டி தங்களுடைய தயாரிப்பை செய்ய வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் விரும்புவது என்பதனுடைய விளைவு. ஆனால் எல்லோருமே இப்போ என்ன பயன்படுத்துகிறாங்கன்னா, வெளியே இந்த மாதிரி கசிய விடுவது போல செய்திகளை வந்து தயாரிக்கப்பட்ட செய்திகளை விடுவதன் மூலம் எதிர்த்தரப்பை, கூட்டணியில் உள்ள இன்னொரு தரப்பை என்ன குறைச்சி கேளுங்க, ரொம்ப ஓவராக கேட்காதீங்க என்று சொல்வது போல பொருளும். ஓகே, உங்களுக்கு அதிமுகவும் கூட என்ன வியூக அமைப்பாளர்கள் மூலமாகத்தான் வெளியே விட்டுச்சு. 170 அதிமுக, 23 பாஜகவுக்கு, என்ன 6 தேமுதிகவுக்கு, 3 ஓபிஎஸ்க்கு, 3 டிடிவிக்கு, இப்படி எல்லாம் ஒன்று விட்டாங்கல்ல. இதுவே எதுக்குன்னு சொன்னால் அதிமுக அதிகாரபூர்வமாக சொல்லாது, ஆனால் உங்களுக்கு இம்புட்டு தான் செய்திகளை கசிய விடுவாங்க. இது மாதிரி இது வந்து ரெண்டு பக்கம் திமுக அதிமுக ரெண்டு பக்கமும் செய்தாகணும். சார், நான் உங்கள்கிட்ட பாஜகவும் செய்யும்ல சார், நான் உங்கள்கிட்ட உடச்சே கேட்குறேன் சார், காங்கிரஸ் போனாலும் போகட்டும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு திமுக வந்து விட்டதா? அதுதாங்க, அவர் கோபத்தில் வந்து நான் எதிர்க்கட்சி தலைவராகவே இருந்துவிட்டு போகிறேன் அப்படின்னா காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க போல இருக்கு அப்படின்னு உள்ள கருத்து சொல்ல வந்து பயன்படுத்துறாருன்னு சொன்னா அது வந்து ஒரு ஒரு விரக்தியின் வெளிப்பாடு தானே. சரி, அப்படிலாம் தேவையில்லைங்க. நீங்கள் வந்து அப்படியே வந்து இந்த முறை ஒன்றும் இல்லைனாலும் அடுத்து வந்து விஜய் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகாவது பெரிய அளவுக்கு வந்துடுவார். அப்போ வரும்பொழுது உதயநிதி மீண்டும் வரும்பொழுது அது கஷ்டமாக இருக்கும்ல நேரடியாக போராட, அதனால காங்கிரஸை விட்டுறக்கூடாது நீங்கள் என்று திமுக தலைமையினுடைய நல்ல ஆலோசனை சொல்லும் மனோநிலையில் தான் தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் தலைமை இருக்கு. ஓகே, அந்த அளவுக்கு. அதாவது தமிழ்நாட்டு தலைமை வந்து திமுக கூட போகணுங்கிற மைண்ட் செட்டில் இருக்கு. ஆனாலும் தேசிய தலைமை தங்களுக்கு கிடைத்த போகணுங்கிறது அல்ல வார்த்தை அதுக்கு. அதாவது அந்த கூட்டணியை தொடர்வது. எஸ், அதாவது தமிழ்நாடு தலைமையை பொறுத்த வரைக்கும் திமுகவோட கூட்டணியில் தொடர்ந்து போகணும். தேசிய தலைமையோடைய எடுத்த இன்டர்னல் சர்வேயின் காரணமாக விஜய்க்கு செல்வாக்கு போய்கிட்டே இருக்கிறதுனால விஜய் ஆப்ஷன்ஸை ஒரு பரிசீலனை வச்சிருக்காங்க, நம்ம எடுத்துக்கலாம். அகில இந்திய தலைமையினுடைய நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டுதான் தமிழ்நாட்டில் முடிவெடுக்கப்படும் என்பதில் மாநில தலைமை வந்து தெளிவா இருக்கு. ஓகே, அதனாலதான் பிரவீன் சக்கரவர்த்திக்கு வந்து எதிர்ப்பு கொடுத்து ராகுலுக்கு கடிதம் எழுதக்கூடிய ஒரு மதிமுக விசிக சிபிஐ சிபிஎம்முக்கெல்லாம் அடுத்த கட்சியெல்லாம் ஒன்றும் தலையிட வேண்டாம்னு சொல்ற அளவு மாணிக்கம் தாகூர் எழுதியிருக்காரு, செல்வபிறந்தையே சொன்னார். புரியுதுங்களா? அதனால மாநில தலைமையை பொறுத்தவரை தெளிவாகவே தான் அந்த விஷயத்தில் அகில இந்திய ரீதியில் எந்த ஒரு கீறலும் வச்சுக்கல. இன்னமும் சொல்ல போனால் ஒரு அதில் மேலும் ரகசியமான செய்திகள் எல்லாம் கூட அகில இந்திய தலைமை சொல்லும்போது நமக்கே ஆச்சரியமாக இருக்கு. இது வந்து வெளியே வராத செய்தி தான். அன்றைக்கு 66 தொகுதிகளில் வெற்றி பெற்ற அதிமுக தலைவர் 2006 யார்? அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அவங்க சோனியாவுக்கு சொல்லிவிட்டு கருணாநிதி வரக்கூடாது ஆட்சிக்கு, நாங்கள் சின்ன கட்சிகளை கூட சேர்த்துக்கிடுறோம், நீங்களும் நாங்களும் சேர்ந்து என்ன அந்த சின்ன கட்சிகளும் சேர்ந்து நீங்கள் ஆட்சிக்கு வரலாம், நாங்கள் ஆட்சிக்கே வரல, நீங்களே ஆளுங்க, நாங்கள் பின்னால் இருந்து ஆதரவு கொடுக்குறோம்
கருணாநிதி வந்துடக்கூடாது என்ற நிலைப்பாட்டை சொல்லிவிட்டது என்ற செய்தி வந்து ஆச்சரியமாக கேட்க வேண்டியிருக்கு. இது ரொம்ப டாப் லெவல். இது புரியுதுங்களா? அப்படி ஒரு பேச்சு பேசியிருக்காங்க. அப்படி இருந்தும் கூட 5 ஆண்டும் நாங்கள் உங்களுக்கு தொல்லையே பண்ண மாட்டோம், நீங்கள் ஆளுங்க, எனக்கு கருணாநிதி வந்துடக்கூடாது என்ற அளவுக்கு அவ்வளோ கராராக இருந்திருக்காங்க செல்வி ஜெயலலிதா. அப்பவும் கூட சோனியா காந்தி இல்லை, திமுகவுக்கு வெளியிலிருந்து ஆதரவு கொடுப்போம் என்ற நிலைப்பாடு எடுத்தாங்க. அதற்குள்ளேயும் நோண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் திமுக காரங்கள்ட்ட போய் இதை டாப் லெவலில் விவாதிச்சிங்கனால, அங்கே வந்து 2004 வந்து நீங்கள் வந்து நாங்கள் வந்தப்புறம் உங்களுக்கு மன்மோகன் சிங் அரசாங்கத்துக்கு ஆதரவு கொடுக்குறோம் நாங்கள் என்ன பிறகு தானே நாங்களும் அமைச்சரவைக்கு வந்தோம். ஆமாம், அதனால நாங்கள் இல்லாமல் நீங்கள் தமிழ்நாட்டில் ஏதாவது பாலிடிக்ஸ் பண்ண முடியாது அன்னைக்கு, ஆமாம், அதனால தான் அந்த முடிவு எடுத்தீங்க என்றும் திமுக காரங்க சொல்றாங்க. பதில் வச்சிருக்காங்க. ஆமா, நாங்க சொன்னா சொல்லுவாங்க. ஆமா, நாங்க வச்சிருக்காங்க. நாங்க ஆதரவு கொடுக்கலாம், நீங்க வந்து ஆட்சியே UPA 1 வந்திருக்கே முடியாதும்பாங்க. UPA 1 வெளியில இருந்து CPM உட்பட ஆதரவு கொடுத்தாங்க கமிட்டி எல்லாம் போட்டு. அதனால இப்படி வந்து உள்ளுக்கு இப்படி எல்லாம் பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்படுகிறது என்பது வெளியே தெரியாமையே இருக்கு. ஓகே, ஏன்னா யாருக்கு கிடைச்சா போட்டுருவாங்க, கிடைக்கல அவங்களுக்கு. ஓகே, கிடைக்குது நம்ம சொல்றோம். அதனால இது வந்து நாளைக்கு கூட கிரீஷ் தொடங்கி வராரு, நாளை கழிச்சோம் இல்லைங்க அவர் வந்து புதுச்சேரிக்கு வராரு, அப்படியே இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்து போகிறாரு என்பதை சாதாரணமாக ஆக்குவது என்ற என்ன கூட்டணி தொடர்வது என்ற மனோபாவமும் இருக்கு. இல்லை வர்றாரு மறுபடியும் ஏதாவது பேசுவார்ல, ஓகே என்ற கருத்தும் இருக்கு. அவரும் எல்லாரையும் பார்க்குறாரு, சரிதானா? அப்போது அவர் வந்து நேரடியாக மேலிருந்து திமுகவுடன் பேசுவதற்காக குழு போடப்பட்டு அதற்கு வந்து சரி, என்னதான் குழு போட்டாலும் திமுகவோட இந்த தொகுதி உடன்பாடு நடத்துறதே வந்து காங்கிரஸ், தேசிய காங்கிரஸ் ஜெனரல் செக்ரட்டரி தானே சார் நடத்தி ஆகணும். குழுங்கிறது ஒரு சம்பிரதாயத்துக்கான குழுங்கிறாங்களே சார். இல்லை அவர்கள் மூலம்தான் வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை வந்து பேசுது. அது இந்த விஷயங்களை எல்லாம் தெரியாமல் யாரும் பேசலை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் பிரவீன் சக்கரவர்த்தியை பற்றி ஒரு பெரிய கான்ட்ரவர்சியவே கிளப்பினீங்கன்னா, போய் விஜய் பார்த்தாரா, அது இது திமுகவை விமர்சித்தார். திமுகவை வந்து உத்தரப்பிரதேசத்திற்கு ஒப்பிட்டு எப்படி விமர்சிக்கலாம் திமுக ஆட்சியை என்று செல்வ பெருந்தகை கூட என்ன ரியாக்ட் பண்ணாங்க. ஆனால் ப. சிதம்பரம் போல பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது முழுக்க பிழை, அப்படி பார்க்கவே கூடாது, ஜிடிபியை வச்சு உங்களுக்கு இந்த வளர்ச்சியை பற்றி பார்க்க தெரியலை, எப்படி புள்ளி விவரங்கள் மூலமாக அகில இந்திய காங்கிரஸுக்கு யார் எடுத்து கொடுப்பாரோ அவரை எதிர்த்து சொல்கிறார். ஆமாம், அவருக்கு அவருடைய கருத்துக்கு எதிரான கருத்தை பாசி சொல்கிறார். பாசி தான், பாசிதம்பரம் மட்டும்தான் உறுதியாக இருக்கிறது, திமுக கூட வேணும் போகணும். ஆமாம், அதில் கருத்து இதே கிடையாது, சமரசமே கிடையாது. ஆனால் அப்படி இல்லை கேசி வேணுகோபாலோ அல்லது வந்து அவங்க எல்லாத்தையுமே வந்து கவனித்து காங்கிரஸுடைய வளர்ச்சியை நோக்கி பார்க்குறாங்க விஷயத்தை. இப்படி தான் ஒரு கட்சியும் பார்ப்பாங்க, தப்பில்லை. பேஷண்முகம் என்ற மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளரை சந்தித்து கேட்குறாங்க, திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருமான்னு. கஷ்டம்தான் சொல்கிறார், சொல்லியிருக்காரா முந்தானேத்து. ஸோ கூட்டணி கட்சிகளுக்கும் புரியுது, ஏன்னா அந்த அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் என்ற விஷயம் வந்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்கு. ஓகே, ஆனாலும் கூட இவர்கள் சமாளிக்கிறாங்க. ஓகே சார், ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இருக்குது சார், நான் இல்லைன்னே சொல்லவே இல்லை. அதையெல்லாம் ஒட்டு மொத்தமாக அறுவடை பண்ணுற அளவுக்கான எதிர்க்கட்சிகள் கிட்ட பலம் இல்லையே சார். எதிர்க்கட்சிகள் பலம் இல்லை, எதிர்க்கட்சிகள் ஒற்றுமை இல்லை, எதிர்க்கட்சிகள் பிளவிருக்கிறது என்பதை வைத்துத்தான் திமுக ஒவ்வொரு முறையும் எம்ஜிஆருடைய நுழைவுக்கு பிறகு மீண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வந்தது என்ற வரலாற்றை ஆழமாக புரிந்தவர்கள் புரிந்து கொள்வார்கள். அது வேறு. ஆமாம், நான் சொல்ல வர்றது 3 விதமான போக்கு கிராமப்புற வாக்காளர்கள்ட்ட. என்ன சார் 3 விதமான போக்கு? ஆட்சிக்கு எதிரான மனோபாவம்னு ஒன்று. ஓகே, ஒன்று. ஆட்சிக்கு ஆதரவான மனோபாவம்னு ஒன்று, ப்ரோ இன்கம்பன்சி. சரிதானா? ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இல்லை என்பது ஒன்று, 3வது. ஓ, அந்த இல்லை என்பது இருக்குல்ல, அது வந்து திமுக கொடுத்த 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை, திமுக கொடுக்க கல்லூரி மாணவிகளுக்கான 1000 ரூபாய் மாணவர்களுக்கு ஓய்வூதியம், இது தவிர 100 நாள் வேலை திட்டம் பிடிஓ ஆஃபீஸ் மூலமாக வருவதனால அது வங்கியில் வருவதை என்ன மோடி தான் கொடுத்தாருன்னு கிராமப்புற பெண்களுக்கு தெரியாது.
சார் அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் மு க ஸ்டாலின் கொடுத்ததாகத்தான் கிராமப்புற மக்கள் புரிஞ்சுக்குவாங்க. சரி, பிடிஓ ஆபீஸ் மூலமா வரதன் காரணமாக. ஆமாம், அது மூலம் தான் வேலையும் வரும், அது மூலம் ஆமா, வங்கி கணக்கு வரும். அப்போ அதுதான் அது ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் இல்லை, அதிருப்தி இல்லை என்று சொல்வது. அதிருப்தி இல்லை என்பது வேறு, அதிருப்தி என்பது வேறு, திருப்தி என்பது வேறு. ஓகே, இது 3 வகையான நீரோட்டம், போக்கு, சிந்தனை போக்கு கிராமத்தில் இருக்கிறதுன்னு அநேகமாக நகரத்தில் உட்காந்துக்கிட்ட விஷயத்தை மேலோட்டமாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. ஓகே, கிராமங்கள் தீர்மானிக்குது. அதனால தான் தைரியத்தில் இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. புரியுதுங்களா? நகர்ப்புறங்களை பொறுத்தவரை விஜய்க்கு என்பது முன் செல்வது என்பது சென்னையில் கூட அதிமுகவை விட என்பதெல்லாம் இன்னமும் சொல்லப்போனால் எந்த அளவுக்கு சொல்கிறாருன்னா, நெருக்கடியில் எடப்பாடி பழனிசாமி அவருடைய அணிகள்கிட்ட சகாக்கள் கிட்ட அவங்கள்ட்ட சீக்கிரட்டாக மூடிய கதவுக்குள் பேசும்பொழுது சொல்லியிருக்கிறாரு, பாஜகவுடன் செல்வதனால் அதிமுக பாதகமான அம்சம்தான் அதிகம் என்று கிராமங்களில் பேசப்படுகிறது என்ற தகவல் எனக்கு கிடைத்தது. உண்மையதான் சொல்றாரு. உண்மையை சொல்லிட்டாரா? உண்மைதான் அது. அப்போ நீங்கள் மாவட்ட செயலாளர்கள் போய் பாஜகவுடன் போவதனால் என்னெல்லாம் நன்மை, என்னெல்லாம் சாதகம் என்பதை எடுத்து சொல்லி அந்த மக்களை மாற்றுங்கள் சிந்தனைங்கிறார். எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கு. அதாவது பாஜகவுடன் போவதனால் வாக்கு என்ற ரீதியில் அதிமுகவுக்கு ஆதரவு இருக்காது, இழப்பு தான் இருக்கும் என்று தலைமை வரை தெரிந்துவிட்டது. ஆமாம், ஆனாலும் கூட்டணியில இருக்காங்க. பாஜகவுடன் கூட்டணி போவதனால் மட்டுமே தான் திமுக தலைமை பயப்படுகிறது என்ற உண்மை இருக்கிறது. ஓ, எந்த நேரத்தில் ஒன்றிய அரசினுடைய எந்த அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன செய்வார்களோ தெரியவில்லை. ஓகே, புரியுதுங்களா? ஸோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக கொஞ்சம் பயப்படுறாங்க. ஏன்னா அதிகாரலாவே பயப்படுறாங்க என்பது காங்கிரஸுக்குள்ளே கருத்து இருக்குது. சரி, இப்படியாக உள்ள ஒரு சூழல். அதனால் இப்பொழுது நீங்கள் இருக்கும் சூழலில் என்ன பார்க்கணும்னா, ஒரு கட்சி, 2 கட்சி, 3 கட்சி என்ற முக்கிய கட்சிகளுடைய அந்த தலைமைகள் மத்தியில் யாருக்குமே ஒரு நிச்சயமற்ற போக்கு என்று சொல்லக்கூடிய நம்பிக்கையின்மை என்பது வந்திருக்கிறது என்பதாகவும் புரியும் சார். அப்படின்னா 26. ஆனால் அதே சமயம் அதிமுகவில் 10,000க்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் கிடைத்தது என்பது தள்ளுமுள்ளுடன் கிராமத்திலிருந்து விண்ணப்பம் போடுறான்னா நம்பிக்கையெல்லாம் போட மாட்டான். கரெக்ட் சார். அப்படின்னா 26 ட்ரெண்ட்ஸ் எப்படி போக சார் வாய்ப்பு இருக்கு? அதுதாங்க 26 ட்ரெண்ட் என்பது தான் திமுக எதிர்ப்பில் அறுவடை அதிகமாக செய்ய போகுது என்பது அதிமுகவுக்கு தான் இருக்குது. உதயநிதியே சொல்லிட்டாரே சார் சமீபத்தில். யாரு? உதயநிதி என்ன சொன்னாருன்னா, பலவீனமாக அதிமுக இருந்தாலும் அவர்களுக்கு எங்களுக்கு தான் போட்டிங்கிறார். ஆமா, அதாவது பலவீனம்னு சொல்லி ஒரு இடிச்சுக்கிறார். ஆமா, ஆனா அவங்க பலவீனமா இருக்கிறதாக அதிமுக நினைக்கல. ஆமா, தாங்கள் பலவீனமா இருப்பதா நினைக்கல. சரிதானா? ஏன்னா அதே சமயம் கொஞ்சம் நெஞ்சம் கூட மறந்தும் கூட விஜயை அங்கீகரித்து விடக்கூடாது என்பதுதான் உதயநிதியினுடைய வெளிப்பாடு. ஸோ நாங்கள் பங்காளி, நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம், உனக்கு நாங்கள் கிரெடிட் கொடுக்க மாட்டோம். எதிர்காலம் என்பது விஜயா உதயநிதியான்னு வரும்ல, அந்த எதிர்காலத்தை தானே காங்கிரஸ் சுட்டி காட்டுறாங்க. ஓகே, அப்போ பிரம்மாண்டமாக வளரும் அளவுக்கு விட்டுறக்கூடாது, காங்கிரஸை விட்டுறாதீங்க என்று திமுக தலைமை உணர வேண்டுமே, புரிய வேண்டுமே என்பது தானே காங்கிரஸினுடைய மாநில தலைவர்கள் தலைமையில் இருப்பவர்களுக்கு வருத்தமே. இதுதான் நாங்கள் இருக்குது. அதனால் கோவப்பட்டுக்கிட்டு நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்துக்குவேன், போயிட்டு போகிறேன் என்று சொல்வது தனிப்பட்ட முறையில் பாதிப்பு இல்லாமல் இருக்கலாம், கழகத்திற்கு பாதிப்பு, எதிர்காலத்திற்கு பாதிப்பு என்பது புரிகிறதா என்பது சார். எனக்கு நான் இதை இப்படி கூட புரிஞ்சுக்கிறேன் சார். அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்கு திமுக நல்லாவே பயப்படுறாங்கன்னு சொல்றீங்க. பாஜக வைக்கிற ஒரே டிமாண்டு நீங்க காங்கிரஸை மட்டும் கழட்டி விட்டுருங்கிற ஒரு டிமாண்டை ஆரம்பத்திலிருந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மைண்ட் செட்ல கூட திமுக வந்திருக்கலாம் இல்லையா? அதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? காங்கிரஸ் போனாலும் போகட்டுங்கிற ஒரு மைண்ட் செட் வரக்கூடிய தன்மை உள்ளவர்கள் தான் திமுக தலைமை என்றாலும் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அப்படி வரவில்லை. ஏன்னா இவர் தொடக்கத்தில் இருந்து ராகுல் என்ற ஐகான் அடையாள குறியை வைத்து கொண்டுதான் தமிழ்நாட்டிலும் இந்தியாவிலும் பவனி வருவது என்பதில் கன்வின்ஸ் ஆகி அதில் சுவை கண்டவர். ஆமாம், ஏன்னா யாருமே 2019 ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாத பட்சத்தில்
மு.க. ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டில் முதல் முறையா சொன்னாரு ராகுல் காந்தி தான் பிரதமர் வேட்பாளர்னு. தாவேக்கா பக்கம் போயாச்சுன்னு சொன்ன காங்கிரஸ், ராகுலும் பிரியங்காவும் வந்து பரப்புரை செய்தாச்சுன்னா என்ன ஆகும்? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் அடுத்த வாரமும் அடுத்த மாதமும் தாவேக்காவுக்கு இனிமேல் ஏறுமுகம் தானே, இறங்குமுகம் இல்லையே என்று பேசக்கூடிய பொதுசனமும் இருக்காங்க. அப்படின்னா எனக்கு புரியல சார். 26 எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் பேசப்படலாம். விஜய் தான் இந்த எலெக்ஷனை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்காரா? இதுக்கு பேர் தீர்மானிக்கும் சக்தி என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கின்ற வாக்கு விழுக்காடு இவ்வளவு, அதிமுகவில் இருக்கக்கூடிய வாக்கு விழுக்காடு இவ்வளவு. ஆமா. திமுகவில் இருக்கின்ற வாக்கு விழுக்காட்டில் முக்கியமான வாக்குகளை என இவ்வளவு விழுக்காட்டை வெளியே எடுத்து கொண்டு போய் விடுவார் விஜய் என்பதை ஆணித்தரமாக ஆய்வு செய்த ஒரு மதிப்பீடு. அதை விட குறைவாகத்தான் அதிமுக வேண்டிய வாக்கு விழுக்காட்டை எடுத்துக்கொண்டு போவார் விஜய் என்ற ஆணித்தரமான மதிப்பீடு திமுக தலைமைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ விஜய் நமக்கு தான் மிகப்பெரிய சேதாரத்தை ஏற்படுத்துவாருங்கிற உண்மை திமுகவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்காக என்ன யாரும் சொல்லலை. ம் 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 எனக்கு கிடைச்சிச்சுனாலும் யாரும் சொல்லலை. அப்படியே சென்னையிலேயே அந்த பாதிப்பு நமக்கு தெரியுமா சார்? சென்னை வந்து திமுக கோட்டைன்னு சொல்றாங்க. எல்லா தொகுதிகள்லயும் செங்கல்பட்டுல மட்டும்தான் மரகதம் குமாரவேலு மட்டும்தான் அதிமுக வேட்பாளர் ஜெயிச்சாங்க. மற்ற எல்லாமே திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த சென்னை மண்டலத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கா சார் விஜய்? நகர்ப்புறமும் கூட இல்லை, சென்னை நகரத்திலும் வந்து தாவேக்கா முன் செல்கிறது என்பது எல்லோரும் மதிப்பீடு செய்திருக்காங்க. ஆனால் முன் செல்வது எவ்வளவு தூரம் போயிருக்குது என்பது தான் பேச்சாக இருக்கும். அதிமுகவை விட முன் சென்றதாக என்ன மதிப்பீடெல்லாம் வருது. ஆனால் வந்து திமுகவை தோற்கடிக்கும் அளவுக்கு வந்து விட்டதா பல தொகுதிகளிலும் என்பது இன்னும் கேள்விக்குறிதான். ஓகே சார், அதாவது நகரங்கள்ல தாவேக்காவுடைய ஓட்டு வங்கி வளர்ந்துகிட்டு இருக்கு நம்ம எடுத்துக்கலாமா சார் நீங்க சொல்றதுல? இல்லை, அப்படித்தான் எல்லோருமே பொதுவாக கணிக்கிறாங்க. கிராமப்புறங்களில் அதிமுக வேண்டிய வாக்கு வங்கி வந்து வலுவாக இருக்கு என்பதாகவும் கணிக்கிறாங்க. ஓகே. அதில் வந்து 38 மாவட்டங்களில் 16 மாவட்டங்களில் தாவேக்கா வந்து முன்ன போயிருக்குது அதிமுகவை விட என்று அகில இந்திய காங்கிரசினுடைய சர்வே என்று நடத்தினாங்களே, 16 கோடி ரூபாயை போட்டு அதில் கிடைச்சதாகவும் கிடைச்சிருக்கு செய்தி. ஓகே சார். சார், இந்த தமிழ்நாடு இந்த எலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யாராலுமே கணிக்க முடியல. கணிக்க முடியுது, ஆனால் கணிக்க முடியல. ஆமா, கணிக்க முடிந்தால் வெளியே சொல்ல முடியல. ஆமா, இப்படி மெல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு சிக்கலான தேர்தலா இருக்கு. லாஸ்ட் எலெக்ஷன் திமுக தான் ஜெயிக்கும், எல்லாரும் 200+ இருந்தாங்க, ஆனா திமுக தான் ஜெயிக்குங்கிற ஒரு கருதுகோளுக்கு எல்லாருமே வந்தாங்க. இந்த உறுதியாக ஜெயிக்காது என்பதை எல்லாரும் இப்போ வந்து நாம அந்த எந்த ஒரு முன்முடிவுக்குமே நம்மளால வர முடியாது. இப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி கணக்குகள் தலைகீழாக மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா சார் தமிழ்நாடு எலெக்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும்? அதாவது காங்கிரஸுக்கு எவ்வளவு தொகுதிகள் கொடுக்கிறார்களோ அந்த இடங்களெல்லாம் வெற்றி பெறலாம்னு அதிமுக கூட்டணி நினைக்கலாம். ஆமா, திமுக கூட்டணியிலிருந்து. ஆமா, அதிமுக கூட்டணி எவ்வளவு பேருக்கு கொடுக்கிறார்களோ பாஜகவில் அதெல்லாம் உறுதியாக நாம் வெற்றி பெறணும்னு திமுக நினைக்குது. அதிமுகவினுடைய ஆதரவாளர்கள் பாஜகவுக்கு வாக்களிக்க போவதில்லைன்னு சொல்லி போட்டு பாஜகவினுடைய மாவட்ட தலைவர்களே நேரடியாக நம்மகிட்ட பேசுகிறாங்க. சரி, அதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டு தான் என்ன தன் கட்சி தொண்டர்களுக்கு மாவட்ட செயலாளர் மூலமாக முந்தா நேற்று அறிவுரை சொன்னது பழனிசாமி. அதனால் வந்து இந்த கூட்டணி வந்து இயற்கையானதா? அதிமுக பாஜக கூட்டணி என்றால் காங்கிரஸ் அதிமுக கூட்டணி தாங்க வரலாறு ரீதியாக இயற்கையானது. என்ன நாட்டை காக்கும் கைன்னு சொல்லி பாடினாரே, என்ன அந்த காலத்திலிருந்தே கை அப்படின்னு சொல்கிறாங்க அதிமுகக்குள்ளேயே. புரியுதுங்களா? இப்படியெல்லாம் பல்வேறு விஷயங்கள் வந்து போய்கிட்டு இருக்கு. இது ஜனவரி தொடக்கம் தானே, பிப்ரவரி நிறையும் பொழுது தானே உங்களுக்கு நிறைவான புரிதல் கிடைக்கும் என்று சொல்பவர்களும் உண்டு. ஆனால் கூட்டணி கணக்குகள் மாறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இல்லையா? இல்லை, கூட்டணி கணக்கு என்ற கணக்கு யார்கிட்ட இருக்கு அது புரியலை. அது தேர்தலுக்கு தேர்தல் தான் கூட்டணிகள் தீர்மானிக்கப்பட முடியும். இடையில கூட்டணி இருக்குது, வலுவாக இருக்குது, வலுவாக இல்லை, உடஞ்சி போச்சு, இப்போ இன்னும் ஒன்று சேரல, இதெல்லாம் சும்மனாச்சும் ஊடக செய்தி தானே. ஓகே சார், ரொம்ப நன்றி மணி சார். அதாவது தமிழ்நாட்டினுடைய இந்த அரசியல் கலநிலவரம் ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குங்கிற உங்கள் பார்வையை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. யாராலையுமே கணிக்க முடியாத தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக
விஜய்க்கு ஒரு பெரிய ஆதரவு நகர்ப்புறங்கள்ல இருக்கு. அது திமுகவுக்கும் அந்த உண்மையை தெரிஞ்சிருக்கு. பல்வேறு விஷயங்களை ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார்.